அனிதாங்கிறது நீங்க தானே? ஆமா. நீங்க ஆர்டிஸ்ட் தானே? ஆமா. நீங்கெல்லாம் யாரு? நாங்க கஸ்தூரிபாய் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஆதரவில்லாத பொண்ணுங்களுக்கு சுமங்கலி பூஜை, கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம் இதையெல்லாம் நாங்க உங்க சொந்தக்காரங்க மாதிரி கிட்ட இருந்து நடத்தி வைப்போம். உங்க சீமந்தத்தை நடத்தலான்னு வந்திருக்கோம். தேங்க்யூ. சிம்ரன், அதுக்கப்புறம் யாரு இருக்காங்க தெரியலையே. இது டப்பு கப்பு. என்னதெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நடக்காத நினைச்ச சீமந்தம் யாரும் மாத சங்கத்துல வந்து நடத்தி வச்சாங்க. அதெல்லாம் அப்ப சொல்றேன். முதல்ல ஆசீர்வாதம் பண்ணு. சந்தனு நான் வைக்கிறேன். தேங்க்யூ. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இரு வந்துட்டேன். என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இது அழுகு இல்ல, ஆனந்த கண்ணீர். உங்களோட சீமந்தத்தை இந்த அளவுக்கு சிறப்பா நடத்தணுங்கிறதுக்காக விஜய் பண்ண தியாகத்தை நினைச்ச கண்ணுல கண்ணீர் பெருகி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் செலவானது கவலை இல்ல, உங்களோட பாசத்தையும் அன்பையும் பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 10,000 ரூபாய் செலவு பண்ணாரா? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு உங்களோட சீமந்தத்தை சிறப்பா நடத்துறதுக்காக மாதர் சங்கத்துக்காரங்களுக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சா விஜய். ஹரிச்சந்திரா, உங்களுக்கு எனக்கு ஏன் கொடுத்த? இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன வெற்றி கூறு போட்டுருவா. ஐயோ, என்னாச்சு? விஜய், கையெடுத்து நான் உன்னை கும்பிடுறதா இல்ல உன் மடியில விழுந்து அழதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அனிதா, என்ன சொல்லுங்க? என் சின்ன வயசுலயே நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். அன்பு பாசனா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சீமந்தம் நடத்தி வச்சு ஒண்ணு நான் எங்க அம்மாவை தான் பாக்குறேன். அனிதா, நோ, come on, relax. நீ எப்பயும் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கலாம். பரவாயில்லையே, பார்க்ல சுத்துற அளவுக்கு வந்துருச்சு உங்க புனிதமான விவகாரம். இந்த சமயத்துல வாக்கிங் அவசியம்னு டாக்டர் சொன்னாரு. அதனால கைய புடிச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. அவளுக்கு தான் வெக்கம் இல்ல. அட்லீஸ்ட் உங்களுக்காவது இருக்க வேண்டாம்? சாந்தி, மெதுவா பேசு. அனிதா கேட்டா வேதனைப்படும். ஓஹோ, கட்டிக்கிட்ட பொண்டாட்டி வேதனைப்பட்டா பரவாயில்ல, அவ மட்டும் வேதனைப்படக்கூடாது. சாந்தி, நான் சொல்றது எதுக்கு அப்புறம்? உங்க ஆசை எல்லாம் தீர்ந்து போறதுக்கு அப்புறமா? சாந்தி, எல்லாரும் என்னம்மா, என்ன தகராறு? இத பாருங்க, இவர் என் புருஷன். இவர் கையில 2 கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஒண்ணு இவருக்கு, இன்னொன்னு யாருக்கு தரணும்? உங்களுக்கு தான் தரணும். ஆனா அந்த புத்தி இவருக்கு இல்ல. இது என் சக்களத்துக்கு தருவாரா? கொஞ்சம் வாய் மூடுறியா? நீங்க என்ன பண்ணாலும் நான் வாய மூடிட்டு தாங்க இருந்தேன். சாந்தி, என்னது பப்ளிக்ல நீங்க தைரியமா சுத்துறது தப்பு இல்ல. பப்ளிக்ல நான் கேட்டா மட்டும் தப்பா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உங்க கள்ள தொடர்புக்கு புனிதமான உறவுங்கிற போர்வை வேற. சாந்தி, நீ புரியாம பேசுற. அவன் மேல அவ்வளவு மோகம் இருந்தா என்னையே கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்படி மாறிக்கிட்டு வாடுறது ஒரு வாழ்க்கையா? இங்க பாருங்க, பப்ளிக்ல இப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போய ஏற்கனவே நொந்து கிடக்குறேன். ஏதாவது பேசினா உன் மூஞ்சி திரும்பிடும். போ. வந்துட்டான்.
விஜய் அங்க என்ன தகராறு? ஏதோ குடும்ப பிரச்சனை நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ குடி. ஓஹோ, புருஷனை பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிறாங்க போல இருக்கு. ம் சரி, அதை விடு. சியர்ஸ். சியர்ஸ். இப்ப இதெல்லாம் எதுக்கு டாடி? சொல்றேன் அடி. அதுல டாடி பப்ளிக்ல சாந்தி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்குதான் முதல்ல அடி. பப்ளிக்ல என்ன முதல்ல அடி. அடி சொல்றேன். என்ன டாடி கசக்குது? இது இப்படிதான் குடிக்கிறியோ? போக போக எல்லாம் சரியாயிடும். இந்தா. டேய் நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா. டாடி ஆ? பப்ளிக்ல சாந்தி டேய், என்ன புருஷனு கூட இது அடி இது அப்புறம் பாத்துக்கலாம். அடி. டாடி அவ்வளவா கசக்கல, ருசியா தான் இருக்கு. ருசியா தான் இருக்கான், போக போக நல்லா இருக்கான். அடி அடி. டாடி பப்ளிக்ல என்ன பப்ளிக் சாந்தி சாந்தி இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தானே இதை நான் அடிக்க சொல்றேன். அந்த காலத்துல உங்க அம்மா இப்படிதான் தகராறு பண்ணா. 2 பெக்கு ஊத்தி 1 விட்டா வாய் திறக்கவே இல்லையே. நீ எங்க அம்மா வாட்சியா? நைனா நான் இப்போ உன்னை அடிச்சேனா? இல்லப்பா. சாரி நைனா, நான் அடிக்கல. இதான் அடிக்கல. இரு. அது என்னடா வேலை? நீ எங்க அம்மா வாட்சியா? நான் அடிக்கல. நான் சாந்தி அடிக்கிறேன். அடிச்சுது. அதுக்கு முதல்ல அடி அடி. பப்ளிக்ல நைனா என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன அடிச்சா? நான் எங்கடா உன்ன அடிச்சேன்? நீ தானே என்ன அடிச்ச? நைனா என்ன நைனா? நான் அடிச்சேனா? என்ன நடிக்கல எழுந்துரு. நீ என்ன பண்ற? நேரா சாந்தி வீட்டுக்கு போய் அந்த சாந்தி அடிக்கிற. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வர சொல்லு. சாந்தி இங்க வா. என்னைய சாந்தின்னு சொல்றீங்க? சிச்சி இவ மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அந்த பக்கம் திரும்ப சொல்லு. சாந்தி அந்த பக்கம் திரும்ப. பப்ளிக்ல என்ன கேவலப்படுத்த. நைனா என்ன நைனா? நீ உண்மையிலேயே எங்க அம்மா வடிச்ச? நான் அடிக்கல. நிஜமா? நால அப்போ அடிக்கிறேன் பாரு. ரெடி? நீலாம்பரி உங்க பாட்டனோட பையன் வந்திருக்காருங்க. என்ன என்ன சொன்ன? உங்க பார்ட்னரோட பையன் வந்திருக்காருன்னு. ஏன் கால பிடிக்கிய? மாற்றதும் இல்லையா? சத்தியமா இல்ல. இந்த வீட்டு மாப்பிள்ள வந்திருக்கேன்னு சொல்லு. மாப்பிள்ளன்னு சொன்னதுக்கு அன்னைக்கு பலாருன்னு அறிஞ்சிய சொல்லாதுக்கு இன்னைக்கு அறியறிய. அன்னைக்கு இன்னைக்குள்ள 6 வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. ஏய் இது என்ன பெட் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாளைய பொண்டாடி கூட்டு வா போ. ஏய் என்னடி? வாய் திறந்தா வெட்டிடுவேன். மாப்பிள்ள எதுவா இருந்தாலும். அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க, யாரோ வந்திருக்காங்க. யாரடா நீ கூப்பிட்ட? உங்க பொண்டாட்டி தங்க. என் பொண்டாட்டியா நீ கூப்பிடுறியா? நீங்க தானே கூப்பிட்டு சொன்னீங்க. அவ்வளவு தைரியமா? ஆமா. அடடா என் முன்னாடியே நீ லுங்கி காட்டுறியா? நைட் டியூட்டி அடிச்சே ஆடுறா. என்ன என்ன? பப்ளிக்ல என்ன 10 பேர் நடுவுல பப்ளிக்கா திட்டிட்டேன்ல. என்ன குடிச்சிட்டு வந்த நியூசன்ஸ்? ஏய் நான் ஒண்ணும் அப்ப பணத்துல குடிச்சிட்டு வரல, என் சொந்த பணத்துல குடிச்சிட்டு வந்தேன். பப்ளிக்ல 10 பேர் இதுல என்ன பப்ளிக்கா திட்டது மட்டும் தப்பு இல்ல. ஆனா பப்ளிக்கா குடிச்சிட்டு நான் பப்ளிக்கா வந்தா தப்பா? ஏய் நீ செஞ்சது தப்புன்னு கன்னத்துல போட்டுக்கிட்டு போய் தோப்பு கண்ண போடுப்பா. ஏன் பொண்ணு கண்ணத்துல போட்டுக்கிட்டு தோக்கணும் போடுமா? ஏய் நீ என்ன டச் பண்ண? ஆமா. என் நெஞ்சே டச் பண்ண? ஆமா. இதெல்லாம் உன்னாலதாண்டி. ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணோட மனசை கெடுத்தது மட்டும் இல்லாம என் நெஞ்சு என்ன கை வாங்குற? தீவே அடிச்சிருவியா? என்ன டவுட்டா? அடி போக்கலாம். அடி.
ஐயோ நாத்து அடிச்சிட்டேன் எல்லாம் உடலதாட்டே ஐயோ பாவ நாத்து அடிச்சிட்டேன்